என்று என்னிடத்திலே விட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் என்று 8 பேர் போட்டி போட்டுக்கொண்டு பேச இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு முடிவாக நான் என்னுடைய தீர்ப்பை சொல்கிறேன். அந்த வகையிலே அடிக்கும் கைதான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை பேசுவதற்கு அரிமா ஏ பழனிசாமி அவர்கள் வருகிறார்கள். பழனிசாமி அவர்களே வருக, உங்கள் முத்தான கருத்தை எதிரணிக்கு தருக என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தண்டிக்கும் கையே. அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளை வளர்ப்பது முக்கிய பங்கு வகிப்பது தண்டிக்கும் கையே என்ற அணியின் சார்பாக முதலில் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் ஐயா அவர்களே, அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று முதல் வார்த்தையிலே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இதில் மறுப்பு இல்லை. ஏனென்றால் இங்கே எல்லாம் தரவுகளும் சேகரிக்கப்படுகின்றது. முதலிலே சொல்லிவிடுகிறேன், அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று என்னுடைய கருத்து முதல் கருத்தாகும். குழந்தைகள் பற்றிய ஒரு கவிதை எல்லாருக்கும் தெரியுது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குணங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. குழந்தைகள் என்றாலே குற்றங்கள் செய்வது இயல்பு. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற தலைப்பு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது அப்படி என்றதால் இதை சொல்ல வருகிறேன். குழந்தைகள் என்றாலே குற்றங்கள் இயல்பு. ஆனால் பெற்றோர்கள் அவர்களை தகுந்த முறையில் திருத்தி நல்ல வழிப்படுத்தி வளர்த்துவது நல்லது. அதற்கு பல வழிகள்: சொல்லி திருத்துவது, கண்டித்து திருத்துவது, தண்டித்து திருத்துவது. பெரிது என்று எண்ணும்போது பாவங்கள் அதிகரிக்கும், தண்டிப்பார்கள் என்று எண்ணும்போது பாவங்கள் ஒழியும். தேன்கூடு ஒன்றை பார்க்கும்போது அதை கட்டப்பட்ட விதம் அழகாக தெரியும். அதை கசக்கி பிழியும் போதுதான் அதில் உள்ள தேன் வெளிப்படும். ஒரு மனிதனை திருத்தும் போதுதான் அவன் ஒழுக்கம் மிக்கவனாக மாறுவான். தேன்கூடு எப்படி கட்டுகின்றது அதை அழகாக நாம் பார்க்கிறோம். அதனுடைய ருசியை அருந்தும் போதுதான் தெரியும் தேன் இனிக்கும் என்று. அதே போலதான் குழந்தைகளை வளர்ப்பும் போது அவர்களை நம்ம கடுமையான சில வார்த்தைகளை சொல்லலாம், கடுமையாக தண்டிக்கவும் செய்யலாம். அப்படிதான் நம்ம எப்படி தேன் ருசிக்கிறதோ குழந்தையின் வளர்க்கிற விதம், அப்போதான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைமுறையினிடையே மிக பெரிய சவால், அரிமா நண்பர்களே, இந்த தலைமுறையிடையே மிக பெரிய சவால் பிள்ளைகளை வளர்ப்பதுதான். அதுவும் நன்றாக வளர்ப்பது நமக்கு சவாலாக இருப்பது. நன்றாக பெரிய பெற்றோர்களாக என்ன பண்ணுவோம், குழந்தைய நம்ம நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஆளாக்கணும். அதனால் குழந்தையிலேருந்தே நம்ம அடிச்சுக்கிட்டு தான் வளர்ப்போம். அப்படி இல்லைன்னா அவன் வேலைக்கு வர முடியாது. சரி நாம் பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும் ஆசைப்பட்டு தான் வளர்ப்போம். அப்படின்னா நம்ம அவனை அடித்தா தான் வளர்க்க முடியும். அவனை பாட்டு சரி எப்படியோ நம்ம குழந்தை வளர்த்து அவன் பாட்டு போடுறதுட்டு ஆசையாக அவங்க தாத்தா கூப்பிட்டு சரி வாடா பேரனை அடிக்காதப்பா சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அவனா பேரன் என்ன பண்ணால் தாத்தா என்ன பண்ண பேரனாச்சு, ஐயோ அடிக்கிறாங்களே இவங்க அப்படின்னு அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்படின்னு அவனை நம்ம ருசித்து பார்க்க முடியுமா? தேனை ருசிக்குமா? அவனுடைய வாழ்க்கையை ரசித்து பார்க்கணும்ல. நல்லா படிச்சுட்டு இருந்தால் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் ஒரு நாள் அப்பா கிட்ட சண்டை போடுறான். ஏன்னா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்கிறான். ஐஃபோனால எவ்வளோ பசங்க கெட்டு போகிறாங்கிறது தெரியும். அவனை நம்ம வாங்கி கொடுத்துட்டு அவன் அதனால் எவ்வளோ சிக்கல், வாழ்க்கைகள் பெரிய தலைக்கீழாக மாறி விடுகிறது. அவனை தண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் அவனை அடித்தால்தான் அணைத்து வளர்க்க முடியும். அரவணைப்பு, அதிதி என்ற பெயரில் பெற்றோரில் கண்காணிப்பில் இருந்து பிள்ளைகள் தப்பித்து விடுவார் என்பதற்கு ஒரு உதாரணம். இதெல்லாம் பாருங்க. நம்ம குழந்தை தானு சொல்லிட்டு அரவணைச்சு போனா அவன் அடிச்சாதான் கொஞ்சம் அரவணைச்சு ஆசையாக கூட்டணும் வச்சுக்க. சரி ஏதோ அப்பா ஆசையாக சொல்றாரு, சரி பார்த்துக்கலாம். படிக்க சொல்றாரு, சரி ஆசையாக படி சொல்ற. ஒரு அடித்து சொல்லி கொடுத்தா கொஞ்சம் படிப்பான். ஆசை சரியாம்பா இன்னைக்கு எக்ஸாம் தானே படிப்பான். ஆசையாக சொன்னால் சரி பார்க்குறேன்ப்பா நான் படிக்கிற மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுவான்.
அப்படி நடந்திருக்கு. பணக்கார பிள்ளைகள் வீட்டில் வேலைக்காரர்கள் ஏசி காருன்னு அவனை தாங்கி தோல் காத்திருப்பார்கள். ஆனால் ஏழை பிள்ளைகள் வீட்டில் அவர்களை சுமப்பதற்கு அவர்கள் தோள்கள் தான் உள்ளன. அவர்கள் படித்தால்தான் குடும்பம் நடத்த முடியும். சில நேரங்களில் நிறுத்தி தேவையானது கவனம் செலுத்த வேண்டும் என்று அதற்கு பெற்றோர்கள் கண்டிப்பு அவசியம். அரிமா நண்பர்களே, நம்ம அடிக்கிற கைதான் அணைக்கும். ஆசையாக வளர்க்கணும், ஆசை குழந்தை நம்ம ஆசைப்படுறோம். அடித்தாதாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். அவன் ஆசைக்கு விடக்கூடாது. அதனாலே அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று கூறி என்னுடைய சங்கத்தை சார்பாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. அதை அவரை மறுத்து பேசுவதற்கு திருமதி எஸ் பாரதி அவர்களை அணைக்கும் கையே பிள்ளைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை வலியுறுத்தி பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய அந்தி மாலை வணக்கம். இப்போ அணைக்கிறேன் கை பற்றி போய் பேச போகிறேன். சார், நம்ம தொடக்கத்துலேருந்து குழந்தைகள்லேருந்து என்ன பண்ணுறோம் சார்? சாப்பாடு ஊட்டும் போது என்ன பண்ணோம்? வீட்டில் உட்கார வச்சா சாப்பிடாது. வெளியில் போயிட்டு அங்கே பாரு, நிலா பாரு, ஆயா வடை சுடுறாங்க பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வாயில் வடை சுடுறோன்னு அந்த பாப்பாவுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வாயில் வடை சுட்டு பாருமா, ஊட்டிக்கம்மா, கண்ணே மணியே முத்தே வைரமேன்னு சொல்கிறோம். அப்போன்னா ஊட்டிக்கும். ஆனால் நம்ம அடிச்சு ஊட்டினான்னு பார்த்துங்க, என்ன ஆகாத வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்தோடனே 2 போடு போடுவோம். போட்டோடனே நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட்லன்னா போ. அப்புறம் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதுதான் லாஜிக்குங்க. என்ன சொல்கிறாங்க வள்ளுவரே? வெள்ளத்தனைய மலர் நீத்தம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு. என்ன சொல்கிறாங்க? நம்ம தடாகத்தில், குளத்தில், ஏரியில், குட்டையில் என்ன வளருது? அல்லி தாமரை வளருது. அது எப்போ மழை நிறைய பெஞ்சாலும் என்ன பண்ண உயர 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 கூட அது தண்டு நீண்டு மலர் மேலே வருது. மழை குறைஞ்சாலும் தண்ணி குறைஞ்சாலும் அது என்ன பண்ண திருப்பியும் அந்த லெவலுக்கு தான் வந்துடுது. சாக்கடையில் கூட சேறு சகதியில் கூட இந்த அல்லி தாமரை அகழ்வு வளருதுங்க. அது மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம தட்டி கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் வாழ கற்றுக் கொடுக்கணும். அடித்த பிறகு என்ன பண்ண முடியும்? அடித்தா அது திருந்தாது. சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்துடும். இந்த ஆளுக்கு நான் வேறு அடிக்க போகிறான், அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு அடிக்க போகிறீங்க? அடிச்சினே இரு, நான் தப்பு பண்ணின்றத பண்ணிக்கினே வரேன்னு சொல்ல போகிறாங்க. அதுதானே தவிர அடிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. நம்ம தான் பெற்றோர்கள் தான் கஷ்டப்படணும். ஏன்னு சொல்லு, ஐயோ இந்த குழந்தைய இன்னைக்கு அமுச்சிட்டோமே, இப்போ காலேஜ் போகுது, ஸ்கூல் போகுது, போயிட்டு வரும்போது போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணால், திட்டிட்ட பிறகு நம்ம போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு பதில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் உட்காந்துன்னு கஷ்டப்படுவோம். ஐயோ குழந்தைய திட்டிட்டுமே, சாப்பிட்டானா சாப்பிட்லையா அப்படின்னு தோணும். ஆனால் அவன் ஸ்கூலில் ஜாலியாக இருப்பான். இங்கே வந்தவுடனே திருப்பி ஈவினிங் வந்தவுடனே கண்ணே வாப்பா சாப்பிடு பண்ண போம்மா, உனக்கு வேறு வேலை இல்லை, நீ அடிச்சிட்டல்ல அப்படின்னு. அப்பா வருவார் ஆஃபீஸ்லேருந்து, என்னப்பா ராஜா சாப்பிட்டியான்? காலையில் தான் என்னை திட்டினியே, அப்புறம் என்னத்துக்கு என்னை கேட்குறீங்க? ஒன்றே தேவை கிடையாதுன்னுமா. அவன் பாட்டுன்னு வீட்டில் ரூமில் பூட்டின்னு இருப்பான். நம்ம தான் மனசு பெற்றோர்களுக்கு தான் சஞ்சலப்படுமே தவிர அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் எப்படின்னா அடிக்கிற கை எப்படின்னா தெரியுமா சார்? ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணால் டெபிட் கார்ட்லேயோ இல்லைன்னா கிரெடிட் கார்டு, அதர்வைஸு சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியை பே பண்ண போகிறீங்க. அது வருமா எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுங்க. கடைக்கு போய் பசங்களுக்கு என்ன தேவையோ தரம் பார்த்து, திடம் பார்த்து, மனம் பார்த்து வாங்குற மாதிரி வாங்கிட்டு சிக்கனமாக செலவு பண்ணுவோம். நாங்கள் இதுதான் வேணும் அதுதான் வேணும் அவன் சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம். எங்கள் தகுதிக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்குவோமே தவிர அவங்க பண்ணுறது மாதிரி நாங்கள் வாங்க மாட்டோங்க. அதே மாதிரி அணைக்கிற கை தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பிகாஸ் இது என்ன பண்ணுவோம்? ஒரு சைக்கிள் கற்றுது தரோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு பேரண்ட்டு தாயோ தந்தையோ என்ன பண்ணுறோம்? சைக்கிள் கற்றுக் கொடுப்போம். அதை என்ன பண்ணோம்? நான் சைக்கிளை பிடிச்சிக்கிறேன்ப்பா, நீ பெடல் பண்ணு, குரங்கு பெடல் போடு, எதனா பண்ணும் நம்ம சொல்வோம். அப்போ என்ன பண்ணோம்? அது குழந்தை
சரி குரங்கு பெடல் போடும், இல்லை உட்கார வச்சு ஓட்டுவோம். அப்போ நீங்கள் கூடவே வரீங்களான்னா நம்ம சைக்கிள் கேரியரை பிடிச்சிட்டு கூடவே போவோம். அதுக்கு என்ன தைரியம் வரும்? தன்னம்பிக்கை, வில் பவர் வந்துடுது. ஏன்னா அப்பாவோ அம்மாவோ சைக்கிள் கேரியரை பிடிச்சின்னு வந்துடுறாங்கன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கொஞ்சம் தூரம் சைக்கிள் ஓட்டின பிறகு நம்ம கையை விட்டுருவோம். கையை விட்டின பிறகு என்ன பண்ண, அது பாட்டுன்னு ஓடும். அப்புறமா தான் கொஞ்சம் ஜெர்கா ஆன பிறகு அதை திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ணா, அப்பா விட்டுட்டியாப்பா அப்பா அப்படின்னு கத்தும்போது ஒன்றும் இல்லைம்மா இருக்கம்மா நம்ம சொல்லுவோமே தவிர அது சாக்கடையிலையோ மரத்துலையோ இல்லைன்னா யார் மேலேயோ போய் மோதும். அப்போ என்ன சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் சகஜம், அதனால் ஒன்றும் இல்லை, விழறதும் சகஜம், நீ விழுந்து எழுந்து வா அப்போ தான் அப்படின்னு நம்ம சொல்லி தட்டி கொடுத்து கூப்பிட்டுட்டு வரோங்க. அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக எதனா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி வருவாங்க. உம்முன்னு வருவான், என்னான்னு கேட்போம். ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லுவான். சரிப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது? சரி நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கோ, அவ்வளோதான், பெட்டர் லெக் நெக்ஸ்ட் டைம். இப்போ ஜிபேலாம் பண்ணால் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் நமக்கு ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் இல்லை, இன்னும் பார்ப்போம் நம்ம ரிவார்ட்ஸு. இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணிக்கிறேன், எதனா ₹1 ₹2 போடுறான்னா பார்க்கலாம், பிச்சை காசுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கு மாதிரி தான் நம்ம தட்டி கொடுத்துட்டு போகணும். நாட் ஓன்லி சப்ஜெக்ட் வைஸ், அவனுடைய ஃபீலிங்ஸோ வேற எது அஃபோர்ஸோ எது வந்தாலும் இதே காலமும் கடந்து போகும். அதனால் இப்போ இந்த வயசு இல்லைப்பா, இதுக்கு மேலே நீ படி, உலகம் ரொம்ப காம்படிட்டிவாக போய் இருக்கு, அந்த உலகத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த காலத்தில் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போனால் தான் உன்னோட படிப்போ வேறு எந்த இதோ செலவு பண்ண முடியும். அதே மாதிரி நீ படித்து ஜெயிச்சு காட்டுப்பா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே நீயே கூட தேர்ந்தெடுத்துக்கோ. இப்போ எந்த அஃபோர்ஸும் வேணாம், ஃபெயில் ஆகுறியா நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம், தோல்வி தான் வெற்றிக்கு அறிகுறி அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனோம். இதை நம்ம நீ ஆச்சு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டியா, வா தண்ட கர்மாந்திரம், எதுக்கும் உதவும் மாட்டேன், இதுக்கு தான் பீஸா வாங்கி தரட்டா, பர்கர் வாங்கி தரட்டா, இல்லைன்னா பானிபூரி வாங்கி